சென்னை ராணிமேரி கல்லூரியில் பராமரிப்பின்றி முட்புதராக இருந்த இடம் தற்போது பள்ளியில் வாழும் பகுதியாக மாறி வருகிறது. பறவைகள், பூச்சிகள், ஊர்வன என பலதரப்பட்ட உயிர்கள் வாழும் சூழலை தன்னார்வலர்கள் உருவாக்கியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள காமராஜர் சாலை பகுதி ஆந்தை, வவ்வால், கழுகு, குருவி வகைகள், மைனா, கிளி, காகம் உள்ளிட்ட பறவைகளின் வாழ்விடமாக விளங்கி வருகிறது. பெருகி வரும் கட்டிடங்களால் குறைந்து வரும் மரங்களின் எண்ணிக்கை காரணமாக பறவை இனங்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. இங்கு வசிக்கும் பறவைகள் நீர் அருந்துவதற்கு சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை பிரதானமாக பயன்படுத்தி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதற்கட்டமாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் எக்ஸ்னோரா தன்னார்வ அமைப்பினர் ராணிமேரி கல்லூரியில் பயன்பாடற்று இருந்த 3 ஏக்கர் முட்புதரை அகற்றி பள்ளியூர் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் உருவாக்கியுள்ளனர். 650 செடிகள் நடப்பட்டு அதற்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் கிடைக்கும் வகையில் சிறிய குளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. குயின்ஸ் மேரி காலேஜில் ஒரு 2 கிரவுண்டுக்கு மேற்பட்ட இடத்துல குறுகிய காலத்தில் இந்தியன் ஆயில் கழகத்துடைய பங்களிப்பில் அந்த ஒரு சின்ன குளம் பல்லுயிர் பெருக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அது செய்யப்பட்டது. அதன் மூலியமாக நிறைய பறவைகள் அது மாதிரி அது பக்கத்திலே ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கெல்லாம் அமைச்சிருக்கிறோம். அந்த நிறைய பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த குறுங்காடுகள் அமைச்சிட்டு வரோம். ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் அகழிகள் வெட்டி பறவைகள் நீர் அருந்துவதற்கு ஏற்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. தீவுகள் போன்ற அமைப்பை உருவாக்கி பறவைகள் நீர் அருந்துவதற்கும் கூடு கட்டுவதற்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. குயின் மேரிஸ் காலேஜில் இருக்கிற சின்ன பாண்டா இருந்தால் கூட அதுலேயும் பறவைகளுக்கு ஒரு திட்டம் அமைச்சு அதில் மரம் வைக்கும்போது நாளைக்கு ஒரு சைக்கிளிங் உயிர் சூழியல், அதாவது இப்போ மேலே பறவை உட்காரும், அது இந்த குளத்தில் இருக்கிற மீனை சாப்பிடும், அந்த பறவையுடைய எச்சம் மீனுக்கு ஆகாரமாகும். அகழிகளில் கான்கிரீட் ஸ்லாப்புகள் அமைப்பதால் மழைநீர் நிலத்தடிக்குள் இறங்குவது பாதிக்கப்படுகிறது. இதனால் இயற்கையான முறையில் சாய்வு மண் அமைத்து அதில் செடிகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக எக்ஸ்னோரா அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உள்ள பயன்படுத்தப்படாத இடங்களும் பறவைகள் வாழ்விடமாக மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றனர். காமராஜர் சாலையில் வாகன இரைச்சல் சத்தத்துக்கு இடையே ஒலிக்கும் பறவைகளின் சத்தம் கேட்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என்றால் அது மிகையல்ல.